தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கில் திமுகவுக்கு எதிராக பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு அண்ணாமலை அனைத்து கட்சிகளிடமும், அதாவது அதிமுக, விஜய், நாம் தமிழர் சீமான், வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி அனைத்து கட்சிகளிடமும் திமுகவை ஒழிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும், அழிக்க வேண்டும். இதற்காக அனைத்து கட்சி தலைவர்களாக ஒருவராக அனைத்து கட்சிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரமிக்க ஒரு ஆளுமையாக அண்ணாமலை உருவாகி இருக்கிறார். திமுக அண்ணாமலைக்கு பயந்து காங்கிரஸிடமிருந்து அந்த தொகுதியை உடனடியாக தட்டி பறித்து அவசர கோலமாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகாந்த் கட்சியினுடைய தளபதி சந்திரகுமாரை களமிறக்கி இருக்கிறது. இந்த பயம் அண்ணாமலைக்கு மட்டுமல்ல, அமித்ஷாவுக்கும் சேர்த்து. டெல்லி அதிகார மையத்துக்கு பாஜகவினுடைய வருமான வரித்துறை, அமலாக்கத்துறைக்கு இந்த திமுக கூட்டணி கட்சிகள் அஞ்சி நடுங்குகின்றன. அவர் அண்ணாமலையோடும் அண்ணாமலையார், அதாவது அண்ணாமலையாராக உருமாறி இருக்கிறார். எடப்பாடியோடும் பேசுகிறார், சீமானையும் கட்டுக்குள் கொண்டு வருகிறார், வாசனை சட்டை பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொள்கிறார், பாமகவை கொண்டு வருகிறார், விஜயை கட்டுப்படுத்துகிறார். எல்லாம் பின்னாடியில் ஐடியும் இடியும் தான். இதற்கு பயப்படாத நபர்களே கிடையாது. இந்த நபர்கள் அத்தனை பேருமே திமுகவை எதிர்ப்பதற்கு அண்ணாமலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அண்ணாமலைக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டு திமுகவை எதிர்ப்பதன் மூலம் 26க்கு ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று ஒரு கணக்கு போடுகிறார்கள். இந்த கணக்கினுடைய தலைமை கணக்காளர் அண்ணாமலையார். ஆந்திராவில் பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடு கூட்டணி சேர்ந்ததை போல எடப்பாடியும் விஜயும் கூட்டணி அமைக்க முடியும், அந்த கூட்டணியிலே நானும் இணைந்து கொள்ளுகிறேன் என்று நப்பாசை அண்ணாமலைக்கு. ஆட்சி 5 ஆண்டு காலம் தன்னுடைய சட்டை பையில் அதிமுக ஆட்சி இருக்கும் என்று நம்புகிறார். ஆனால் எடப்பாடி கணக்கோ வேறு மாதிரி இருக்கிறது. நான் பிஜேபியிலிருந்து விடுபட்டதோடு சரி, மீண்டும் பிஜேபிக்குள்ளே நாம் இணைந்து விடக்கூடாது, பிஜேபிக்கு அடிமையாக மாறிவிடக்கூடாது. அப்படி மாறினால் சிறுபான்மை முஸ்லீம் மக்கள், கிறித்துவர்கள், தலித்துக்கள் நம்மை விட்டு வெளியேறி விடுவார்கள். ஆதலால் பாஜகவை பகைத்து கொண்டால் மட்டும்தான் நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியும். 26ல் நிதிஷ்குமாரும் லல்லு பிரசாத்தும் ஒரே அணியில் வந்ததை போல தமிழ்நாட்டில் பாஜகவும் அதிமுகவும் ஒரே அணியிலே வருமா? இது ஒரு கேள்விக்குறி, வாய்ப்பு இல்லை. எடப்பாடி அதை தெளிவாக இருக்கிறார். பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால் பாஜகவுக்கு 7%, 8% தான் வாக்கு. ஆனால் சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு நீங்கள் முஸ்லீம், தலித், கிறித்துவ கூட்டணி 20%. திமுகவுடைய வெற்றியே அதுதான். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கும், சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆவதற்கும் இந்த 20% வாக்குகள் தான் முழுமையாக திமுகவுக்கு கிடைத்ததனுடைய விளைவு. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். டெல்லியிலும் அதிகாரத்தில், இந்தியா கூட்டணியில் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். 40 நமதே, நாளை நமதே என்பது இந்த 20% வாக்கு வங்கி தான். தலித், கிறித்துவ, முஸ்லீம் வாக்கு வங்கி தான். இப்போது அண்ணாமலைக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம் வருவதற்கு காரணமே திமுக தான். திமுக இருக்கக்கூடிய நேரு, துரைமுருகன், சக்கரபாணி, மூர்த்தி, ஏவா வேலு 5 பேரும்
பல கோடிகளை 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 அள்ளி 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 பல ஆயிரம் கோடிகளை அண்ணாமலையுடைய மனைவி அகிலாவுக்கு, மைத்துனர் சிவகுமாருக்கு, உறவினர் செல்லகுமாருக்கு, விஜயகுமாருக்கு, எல்லா குமாருக்கும் அள்ளி கொடுத்த விளைவு அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய அரசியல் அதிகார மையமாக 1000 கோடிகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். சீமானை கட்டுப்படுத்துகிறார், விஜயை கட்டுப்படுத்துகிறார், டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் அண்ணாமலையினுடைய சட்டை பாக்கெட்டில். இது எப்படி சாத்தியமானது? இவ்வளவு பெரிய தலைவனாக அண்ணாமலை வளர்விட்டது யார்? திமுக தான். திமுக அண்ணாமலையை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் ஈரோடு இடைத்தேர்தலில் யுவராஜ், தமாகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யுவராஜை புது வேட்பாளராக போட்டு அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து திமுகவுக்கு எதிராக கூர்தீட்டி வைத்திருக்கிறார், கொம்பு சீவி வைத்திருக்கிறார் அண்ணாமலை. இந்த வலிமை எடப்பாடிக்கு இல்லை, வாசனுக்கு இல்லை, விஜய்க்கு இல்லை, சீமானுக்கு இல்லை. அத்தனை பேருடைய வலிமையும் ராமதாஸுக்கு இல்லை. திமுக எதிராக பொது வேட்பாளர் நிறுத்தக்கூடிய அந்த தில்லும் திராணியும் தெம்பும் ராமதாஸுக்கோ அன்புமணிக்கோ இல்லை. யாருக்கு இருக்கிறது? அத்தனை பேரையும் கட்டுப்படுத்துகிற அங்குசமாக, யானைக்கு அங்குசத்தை போல அண்ணாமலையால் எப்படி உருவாக முடிந்தது? இந்த சைமன் என்ற சீமா பெரியாரைக்கு மிக மிக கேவலமாக, இதை விட இனி ஒருவன் கேவலப்படுத்த முடியாது. இந்த தெம்பு தைரியம் எங்கிருந்து வந்தது? புறா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டிய இந்த சைமன் என்ற சீமா அண்ணாமலையினுடைய யோசனைப்படி ராஜா, ஹரிஹர சர்மா, ஹரிஹர ராஜா சர்மா, பிகாரி, பாண்டேக்கல், இவர்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? திமுக ஒன்றும் செய்யாது. திமுக ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அரவாணி, திருநங்கை. இந்த தைரியம்தான் பாஜகவினுடைய ஊதுகுழலான இந்த சீமானுக்கு வந்தது. சீதையின் மைந்தன் என்று ஒரு நாளாந்தர எழுத்தாளர் பெரியார் விபச்சார விடுதி நடத்தினார் என்று சர்ச்சை தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டியெல்லாம் வருவதற்கு காரணம் இந்த அண்ணாமலை யார் தான். இப்படி திமுகவுக்கு எதிராக பெரியார் சிலை அவமானப்படுத்தப்படுகிறது, அம்பேத்கர் சிலை அவமானப்படுத்தப்படுகிறது. இன்னும் அண்ணாமலையுடைய நிழல் இப்படியே தொடர்ந்தால் அண்ணா சமாதி, கருணாநிதி சமாதி இரண்டும் அண்ணாமலையால் தோண்டி எடுக்கப்படுகிற நாள் வெகு விரைவிலே வராது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காஷ்மீரோட சிங்கம் ஷேக் அப்துல்லாவுடைய சமாதி வெடிகுண்டு வைத்து உடைக்கப்பட்டது, அழித்து ஒழிக்கப்பட்டது. இதே போன்றுதான் இந்த சங்கி கும்பல் சீமானை வைத்து நான் சமாதியை தோண்டப் போகிறேன், சமாதியை அப்புறப்படுத்த போகிறேன் என்று கிளம்புவதற்கு நீண்ட நாள் ஆகாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு பெரியாரையும் தெரியாது, உங்கள் மகனுக்கு பெரியாரையும் தெரியாது. காரணம், உங்களுக்கு கோடிகளை வாரி இறைத்து எப்படி அதிகாரத்துக்கு வருவது என்று ஏவா வேலுவை தெரியும், செந்தில் பாலாஜியை தெரியும். இவர்கள் 2 பேரும் தான் உங்களுக்கு கொள்கை வகுப்பாளர்கள். உங்களுடைய மருமகன் சபரீசன் தான் சித்தாந்த வழிகாட்டி. ஆனால் அண்ணாமலைக்கு ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அசுர பலம் கொண்ட மதம் பிடித்த யானையைப் போல மிகப்பெரிய ஆக்டோபாஸ் கரங்கள், அது ஆர்எஸ்எஸ் உடைய கரங்கள். ஆர்எஸ்எஸ் கரங்களுக்கு முன்னால் உங்களால் நிமிர்ந்து நிற்கக்கூட முடியாது. அதிகாரம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, உள்துறை இருக்கிறது, உளவுத்துறை இருக்கிறது. ஆனால் உங்களால் சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கக்கூடிய வலு இல்லை. பிஜேபிக்கு தாய்க்கழகமாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு
தாய்க்களமாக வீரமணி அஞ்சி நடுங்கி 92 வயசில் தன்னுடைய மகனை எப்படியாவது இந்த சொத்துக்களை அடைய வைத்துவிட வேண்டும் என்பதை தாண்டி எந்த சித்தாந்தம் அங்கு இல்லை. திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட சித்தாந்தத்தை தூக்கி நிறுத்துவதற்காக உமாக்களும் சுப வீரபாண்டியர்களும் மதிபதனிகளும் தான் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களால் இந்த திராவிட இயக்கத்தை தூக்கி நிறுத்தப்பட முடியாது. திராவிடர் தமிழர் பேரவையாக மாறிவிட்டது. திராவிடர் பேரவை அல்ல, திராவிடர் தமிழர் பேரவையாக மாறிவிட்டது. ஆனால் அண்ணாமலைக்கு எதிராக அனைத்து கட்சிகளையும் கூர்மைப்படுத்தக்கூடிய அந்த வேலையை சாதாரண அண்ணாமலை, 5 வருடங்களுக்கு முன்பு முகவரி இல்லாத அண்ணாமலை களத்தில் இறங்கி இருக்கிறார் என்று சொன்னால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும், அதிமுக, சீமான், விஜய், வாசன், பாமக, இத்தனை கட்சிகளையும் ஒரே நேர்கோட்டிலே நேற்று வந்து அண்ணாமலையால் இணைக்க முடிகிறது என்று சொன்னால் திமுகவுடைய சித்தாந்தம், திராவிட இயக்க சித்தாந்தம் எங்கோ கூர்மழுங்கி எங்கோ பழைய இரும்பு கடையில் விலைக்கு போகிறது என்பதை தவிர வேறு எந்த கொள்கையும் இங்கு பார்க்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் முழுக்க அண்ணாமலையுடைய சத்தம் அதிகமாக இருக்கிறது, அதிமுகவுடைய சத்தம் அதிகமாக இருக்கிறது, சீமானுடைய சத்தம் அதிகமாக இருக்கிறது. இந்த 3 சத்தத்துக்கு மத்தியில் திமுகவுடைய சத்தம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. உங்களை அழித்தொழிப்பதற்கான அத்தனை திட்டங்களும் பாஜக முகாமிலே திட்டமிடப்பட்டிருக்கிறது, உருவாகி கொண்டிருக்கிறது. மா சுப்பிரமணியனை காலையில் முதலமைச்சர் ஸ்டாலினும் சந்திக்கவில்லை, துணை முதலமைச்சர் உதயநிதியும் சந்திக்கவில்லை. ஓடிப்போய்விடு, உன்னால் எங்களுக்கு மிகப்பெரிய மான இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. சரி, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, இதே மாதிரி 100 மடங்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, அதை ஏன் நீங்கள் அரசியல் செய்யவில்லை? போதையில் மூழ்கி கிடந்தீர்களா? அரசியல் போதையில், அதிகார போதையில் மூழ்கி கிடந்தீர்களா? அதிமுகவை நீங்கள் பொள்ளாச்சி நாடாளுமன்றம், சட்டமன்றம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட சட்டமன்றம், 5க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளிலே அதிமுகவை அரசியலே செய்ய முடியாமல் செய்திருக்கலாம். ஆனால் பொள்ளாச்சியில் மீண்டும் அதிமுக வெற்றி பெறுகிறது. காரணம், திமுக அங்கு அரசியலே செய்யவில்லை. அண்ணாமலையார் செய்கிற அண்ணாமலை பிரிக்ஸ், அண்ணாமலை செங்கல் கம்பெனி 500 கோடி ரூபாய்க்கு மணல் கொடுத்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். கரிகாலன், துரைமுருகனும் தான் 500 கோடி ரூபாய் அண்ணாமலையார் பிரிக்ஸ், அண்ணாமலையினுடைய மனைவி அகிலாவுடைய சகோதரருக்கு 500 கோடி ரூபாய் வர்த்தகம். திமுக அமைச்சரால், எப்படி துரைமுருகனால், கரிகாலனால் எப்படி உங்களை மீறி இவ்வளவு பெரிய அதிகார மையம் உருவாக முடிந்தது? நேரு பல கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். சக்கரபாணியும் அண்ணாமலை மைத்தனர் பங்குதாரர். எப்படி நடந்தது? நேரு பல கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். எப்படி நடந்தது? அண்ணாமலையினுடைய தொழில் நீக்கமற திமுக ஆட்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ணாமலை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஆர்எஸ்எஸ் வளர்கிறது, பிஜேபி வளர்கிறது, ஹெச் ராஜா வளர்கிறார் என்றால் இது யார் சாத்தியம்? யார் காரணம்? அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? மாநில அரசு நீங்கள் கல்லுண்ட வண்டாய் மயங்கி போய் கிடக்கிறது ஆர்எஸ்எஸ் முகாமிலே, பிஜேபி முகாமிலே. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? சீமானுக்கு பெரியாரை இழிவுபடுத்துகிற, கசிங்கப்படுத்துகிற திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்த தந்தையான தந்தை பெரியாரை கேவலப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற, மலத்தை அள்ளி வீசுகிற இந்த தெம்பு எங்கிருந்து வந்தது? கோவை ராமகிருஷ்ணன், ஆரிச்சாமி மட்டும்தான் பெரியார் தொண்டர்களா? திமுக ஆட்சிக்கு வருவதற்கோ, அதிகாரத்துக்கு வருவதற்கோ, நாடாளுமன்ற உறுப்பினராக டிஆர் பாலு மாறுவதற்கோ, மிக சாதாரண நபர் ஜெகத் ரட்சகன் பல லட்சம் கோடி திருடுவதற்கோ பெரியார் பயன்படவில்லையா? பெரியாருடைய பெயர் பயன்படுத்தப்படவில்லையா? திமுக இது ஒரு
கடுமையான ஒரு காலம் என்பதை மட்டும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். திமுகவை சிதைத்து அழிப்பதற்காக கனிமொழி காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அதிகார மையம் அடித்து நொறுக்கப்படுகிற நாள் மிக விரைவிலே வரும் என்பதுதான் இந்த பொது வேட்பாளரை அண்ணாமலை போடுகிறார், சீமானை ஏவி விடுகிறார். இத்தனை விஷயங்களும் திமுகவுக்கு எதிராக நடக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு திமுக பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், திமுகவை மட்டுமல்ல, திமுகவுடைய சித்தாந்த தலைவர் தந்தை பெரியாரை இந்த சைமன் தொடர்ந்து அவமானப்படுத்துவான், தொடர்ந்து அசிங்கப்படுத்துவான், சேற்றை வாரி இறைப்பான், மலத்தை வாரி இறைப்பான். இதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. சேர்த்த பணத்தை பக்குவமாக வெளிநாடுகளில் பதுக்குவது மட்டும்தான் உங்களுக்கான இப்போ தலையாய கடமை. ஆனால் உங்களுடைய எதிரிகள் பூரா மிகப்பெரிய சக்தியோடு வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அண்ணாவும் பெரியாரும் நீங்கள் அடுத்த இலக்கு என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பெரியாரை யாராலும் அசிங்கப்படுத்த முடியாது, அவமானப்படுத்த முடியாது. ஆனால் அண்ணாவையும் கருணாநிதியும் அடுத்த இலக்கில் அவமானப்படுத்திவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடித்தளமே அடித்து நொறுக்கப்படும், மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தப்படும். நீங்களெல்லாம் தப்பி ஓடுகிற காலம் வரும், டெல்லியை நோக்கி ஓடுகிற காலம் மிக விரைவிலே வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.